ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, நாம் வந்து இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தையல் வந்து நம்ம தைக்கும்போது வந்து லூப் அடிக்குது அப்படிங்கிறத எப்படி வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து இது பாருங்கள், நல்லாவே வந்து லூப் அடிச்சிருக்கு. இதுக்கு என்ன ரீசன் பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போது தைப்போம் இல்லையா, தைக்கும்போது வந்து நம்ம ஸ்டிச்சு வந்து இப்போ இந்த மாதிரி விழுகும்போது ஸ்டிச்சு இப்போ நான் உங்களுக்கு தைச்சி காமிச்சிடுறேன். இப்போ பாருங்கள், ஸ்டிச் நான் வந்து உங்களுக்கு தைச்சி காட்டுறேன். இப்போ நான் தைச்சிருக்கும்போது மேலே பாருங்கள், நான் தைச்ச பக்கம் வந்து நீட்டாக வந்து ஸ்டிச் வந்திருக்கு. பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து இந்த மாதிரி லூப் விழுந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பிகினர் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தைக்கும்போது வந்து பின்னாடி லூப் அடித்தது அப்படின்னா இந்த டென்ஷன், இதுக்கு பேர் வந்து டென்ஷன்னு சொல்லுவோம். இது லூஸாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டிச்சு வந்து லூஸ் வந்து பின்னாடி விழுகும். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு வந்து பாபின்லேயும் பாபின் கேஸ்லேயும் டப்பிலையும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அர்த்தம். அதே வந்து நம்ம தைக்கும்போது பின்னாடி வந்து ஸ்டிச்சு கரெக்டாக இருக்குது, முன்னாடி நம்ம தைக்கிற பக்கம் மேல் பக்கம் வந்து ஸ்டிச் லூஸாக வருது அப்படின்னா உங்களுக்கு டென்ஷன்லேயோ ஊசிலையோ எந்த பிரச்சனையும் கிடையாது. அது நம்ம உள்ளே போட்டிருக்கோம் இல்லையா பாபின் டப்பி, அதனால் வர பிரச்சனை. ஓகேங்களா? அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் வந்து அதை பற்றி பேசல, நம்ம வந்து இந்த டென்ஷனை பற்றி மட்டும் இப்போ பார்த்துடலாம். இதுக்கு பேர் வந்து நம்ம டென்ஷன் சொல்லுவோம். இப்போ வந்து இது வந்து லூஸாக இருக்கிறதால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி லூப் அடிக்குது. இதை வந்து நான் இப்போ உங்களுக்கு டைட் வச்சு காட்டுறேன். இப்போ பாருங்கள், அது லைட்டாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டைட் பண்ணால் போதும். நான் வந்து ரொம்ப லூஸ் வச்சு உங்களுக்கு டிஃப்ரென்ஷியல் காட்டுறதுக்காக ரொம்ப லூஸ் வச்சேன். இப்போ லைட்டாக ஒரு அரை சுற்றிட்டு மறுபடியும் நீங்கள் தைச்சி பாருங்கள். உங்களுக்கு தைச்சிட்டு நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஸ்டிச்சு சூப்பராக வந்துருச்சு பின்னாடி. ஓகேங்களா? முன்னாடி எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ வந்து பாருங்கள் தையல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த லூஸ் வந்து லைட்டாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி லைட்டாக வந்து டைட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த கரெக்ஷனை வந்து நீங்கள் சரி செஞ்சிடலாம். ஓகேங்களா? இன்னொன்று என்ன அப்படின்னா, இது இப்போ டைட்டாக வந்தால் இருக்குது, ஆனாலும் அந்த பிரச்சனை வருது அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இது வந்து இதுக்குள்ளே வந்து இந்த ஸ்ப்ரிங்க்கு அடுத்து 2 பிளேட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதை நீங்கள் இப்படி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே சின்ன சின்ன நூல் இருக்கு இல்லையா, லைட்டாக சும்மா ஒரு கடுகளவுக்கு தான் நூல் இருக்கும். அது இருந்தால் கூட உங்களுக்கு இதுக்குள்ளே அந்த மாதிரி பிரச்சனை வரும். அது வந்து டஸ்ட்டு தான். நம்ம அது எப்போவுமே வந்து மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு அட்லீஸ்ட் இந்த இடத்துல வந்து க்ளீன் கொடுத்துருங்க. அதை மாதிரி க்ளீன் பண்ணல அப்படின்னா உள்ளே இப்படி எடுத்து பார்த்துட்டு ஒரு வாயை வச்சு நல்லா ஒரு ஊதுனீங்க அப்படின்னா டஸ்ட் எல்லாம் வெளியில் வந்துடும். ஓகேவா? அது அந்த கரெக்ஷன் இருந்தாலும் உங்களுக்கு அந்த பிரச்சனை வரும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காச்சும் டெய்லரிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் கண்டிப்பாக அவங்களுக்கும் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை பை, டேக் கேர்.